என்று நாங்கள் அன்போடு அழைக்கும் நேரணம் உங்களுக்காக இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஆழமான அலசலில் இறங்கப் போகிறோம். இப்போ உங்கள் மூளைக்குள் நீங்கள் என்று ஒருவர் இல்லை என்று நரம்பியல் கூறினால் நம்புவீர்களா? அது கேட்பதற்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அறிவியல் பூர்வமாக அதுதான் உண்மை. ஆமாம், மூளை என்பது பல பாகங்கள் இணைந்த ஒரு சிக்கலான இயந்திரம். அதில் முடிவுகளை எடுக்கும் நான் என்பது வெறும் ஒரு மாயை. இதை பற்றித்தான் இன்று நாம் அலசப்போகிறோம். கண்டிப்பா. தகவல்களின் பெருவெள்ளத்தில் தத்தளிக்கும் இந்த காலத்தில் எதை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விமர்சன சிந்தனை நேயர்களுக்கு மிக அவசியம். உண்மைதான். நம்மிடமுள்ள நரம்பியல் ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் உளவியல் குறிப்புகளை வைத்து மனித மனம் எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கப் போகிறோம். முக்கியமா இந்த சுயம் என்ற மாயையை எப்படி உடைப்பது, மூளைக்கு எப்படி சரியான உணவளிப்பது என்று பேசப் போகிறோம். சரி, இதை புரிந்து கொள்ள முதலில் நமது அன்றாட பிரச்சனையிலிருந்து தொடங்குவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது கவனச்சிதறல்களை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதிலிருந்து தொடங்குவோம். மிகச்சரியான ஆரம்பம். இப்போ நேரான நீங்கள் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும்போதோ அல்லது அமைதியாக தியானம் செய்ய அமரும்போதோ உங்கள் மனம் எப்படி அலைப்பாகிறது என்பதை கவனித்திருக்கிறீர்களா? ஆமாம், ஏதோ ஒரு பழைய நினைவோ அல்லது நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையோ திடீரென உள்ளே நுழையும். எக்ஸாக்ட்லி. நம்மிடம் உள்ள மூலப்பொருள்ல இதை பத்தி ஒரு மிக சுவாரஸ்யமான உதாரணம் இருக்கு. கவனச்சிதறல்களை அழையாத விருந்தாளிகளாக உருவகப்படுத்துகிறார்கள். ஓ, அந்த அழைப்பு மணி உதாரணமா? ஆமாம், அதேதான். உங்கள் வீட்டு அழைப்பு மணியை யாரோ அடிக்கிறார்கள். நீங்க கதவை திறக்காமல் அவர்களை புறக்கணித்தால் அவர்கள் சத்தமாக தட்டி கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை கதவை உடைத்து கொண்டு வரவும் வாய்ப்புண்டு. ஆமாம், அது ரொம்ப தொந்தரவாக இருக்கும். ஆனால் அதே கதவை திறந்து அவர்களை உள்ளே அனுமதித்து, ஓ நீங்களா, வாருங்கள் என்று வரவேற்று விட்டால் அவர்கள் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு சீக்கிரமே சென்று விடுவார்கள். இது மனதுக்கும் பொருந்தும் என்கிறார்கள். ரொம்ப அழகான ஒரு உதாரணம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இது கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் ஒரு கவனச்சிதறலை அனுமதித்தால் அது மேலும் வளராதா? அது எப்படி உடனடியாக மறையும்? இதுக்கு நரம்பியல் ரீதியாக நமது மூளை எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்தால் விடை கிடைக்கும். மூளையில் உள்ள நரம்பணுக்கள் ஒன்றிணைந்து ஒரு குழுவாக செயல்படுவதை நியூரல் கோயலிஷன்ஸ் என்று சொல்வார்கள். நியூரல் கோயலிஷன்ஸ், ஓகே. இந்த நரம்பியல் வலைப்பின்னல்கள் நமது கவனத்தை பெறுவதற்காக தங்களுக்குள் எப்போதும் ஒரு போர்க்களத்தில் இருப்பது போல போட்டியிட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஓஹோ, மூளைக்குள்ள ஒரு போரே நடக்குதா? ஆமாம். இப்போ ஒரு கவனச்சிதறல், உதாரணமாக வெளியே கேட்கும் ஒரு வாகனத்தின் சத்தம் உங்கள் மூளையை தட்டுகிறது. நீங்கள் அதை வலுக்கட்டாயமாக எதிர்க்கும் போது அந்த சத்தம் இன்னும் அதிகமாக மூளையை தொந்தரவு செய்யுமா? எக்ஸாக்ட்லி. அந்த தகவல் இன்னமும் மூளையின் மையப்பகுதிக்கு சென்று சேரவில்லை என அந்த நரம்பியல் வலைப்பின்னல் நினைக்கிறது. எனவே அது மீண்டும் மீண்டும் அந்த சத்தத்தின் சமிக்ஞையை அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. அட, அதனாலதான் ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடாது என்று நாம் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறதா? சரியா சொன்னீங்க. ஆனால் இது டிராஃபிக் சத்தம் என அதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் மென்மையாக குறித்து கொள்ளும்போது அதற்கான மூளையின் செய்தி பரிமாற்றம் முடிந்து விடுகிறது. வாவ், செய்தி டெலிவரி ஆயிடுச்சுன்னு மூளைக்கு தெரிஞ்சிடுது. ஆமா, செய்தி முழுமையாக வழங்கப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்தவுடன் அந்த நரம்பியல் வலைப்பின்னல் தானாகவே அமைதியாகி விடுகிறது. மூளையின் ஒர்க்கிங் மெமரி என்ற தற்காலிக நினைவகத்தின் கரும்பலகை தானாகவே அழிக்கப்பட்டு அடுத்த விஷயத்திற்கு தயாராகி விடுகிறது. இது ஒரு அருமையான விளக்கம். மூலக்கட்டுரையில் நான் ஒரு கதையை படித்தேன். ஒருவர் தியானம் செய்யும்போது ஏசியின் சத்தம் அவரை மிகவும் தொந்தரவு செய்ததாம். ஏசி சத்தம் பலருக்கும் ஒரு பெரிய கவனச்சிதறல் தான். ஆமா, அதை எதிர்க்க போராடிய அவர் ஒரு கட்டத்தில் அந்த ஏசியின் சத்தத்தையே கவனத்தின் மையமாக மாற்றி அதிலேயே முழுமையாக லயித்து விட்டார். சத்தத்தை எதிர்ப்பதை நிறுத்தியவுடன் அது தியானத்தின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டதில்லையா? கண்டிப்பா. இது நீங்க சொல்லும் அந்த நரம்பியல் வலைப்பின்னல்களின் அமைதி அடைதலோடு மிகச்சரியாக பொருந்துகிறது. ஆனால் ஒரு விஷயத்தில் மனம் இப்படி ஆழமாக குவிந்திருக்க மூளைக்குள் வேதியியல் ரீதியாக வேறென்ன நடக்கிறது? இப்போ இங்குதான் டோபமைன் என்ற நரம்பிய கடத்தி உள்ளே வருகிறது. டோபமைன் என்றவுடன் அது வெறும் மகிழ்ச்சிக்கான வேதிப்பொருள் என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். ஆமா, நாம கூட அப்படித்தான பொதுவா நினைப்போம். ஆனால் அதன் முக்கிய வேலை கவனத்தை தக்க வைப்பதுதான். மூளையில் ஒரு விஷயத்தில் ஆழமான ஈடுபாடும் பரவசமும் ஏற்படும்போது டோபமைன் சுரப்பு அதிகமாகி மூளை முழுவதும் பரவுகிறது. அப்போ அந்த டோபமைன் ஒரு காவலாளி போல செயல்படுகிறதா? எக்ஸாக்ட்லி. இந்த தொடர்ச்சியான டோபமைன் சுரப்பு மூளையின் ஒர்க்கிங் மெமரியின் கதவுகளை பாதுகாக்கும் ஒரு செக்யூரிட்டி போல செயல்படுகிறது. அது தேவையற்ற கவனச்சிதறல்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து விடுகிறது. அருமை. இதனாலதான் நாம் பிடித்த வேலையை செய்யும்போது நேரம் போவதே தெரிவதில்லை. ஆமாம், இதைத்தான் டென்சின் பிரியதர்ஷி மிக அழகாக கூறுகிறார். அசைவற்ற நிலை இல்லாவிட்டால் அமைதி இல்லை, அமைதி இல்லாவிட்டால்
நுண்ணறிவு இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். ரொம்ப ஆழமான வரிகள். மேலும் மனதின் இந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம் அதிகரிக்கும்போது மூளையில் அதிக அதிர்வெண் கொண்ட காமா அலைகள் பரவுகின்றன. இந்த காமா அலைகள்தான் ஒருவரை முழுமையான தெளிவான விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு செல்கின்றன. சரி, நாம் இவ்வளவு நேரம் மனதை ஒருமுகப்படுத்துவதை பற்றியும் மூளையின் அமைதியைப் பற்றியும் பேசினோம். ஆனால் அந்த மனதை அலைபாயச் செய்யும், நம்மை நிம்மதியாக இருக்க விடாத மிகப்பெரிய எதிரி யாருன்னு பார்த்தா அது சுயம் அல்லது நான் என்ற எண்ணம் தானே. அதேதான். நரம்பியல் அறிவியல் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை கூறுகிறது. அதாவது மூளைக்குள் நான் என்ற ஒருவரே இல்லை என்பதுதான் அது. இதை கேட்கும்போது நேயர்களுக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்கலாம். கண்டிப்பா. இதை ஒரு யூனிகான் மிருகத்தோட ஒப்பிடுகிறார்கள். யூனிகான் என்ற ஒற்றை கொம்பு குதிரை பற்றி எத்தனையோ கதைகள் இருக்கின்றன. அதை திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் நிஜத்தில் அப்படி ஒரு உயிரினமே உலகில் இல்லை. உண்மைதான், அது ஒரு கற்பனை உருவம். அதுபோலத்தான் நான் என்பதும் ஒரு கதைதான் என்கிறார்கள். மூளையில் முடிவுகளை எடுக்கும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்கிறது. பயன் மற்றும் உணர்ச்சிகளை கையாளும் அமிக்டாலா இருக்கிறது. சரி, ஆனா இவைகளை எல்லாம் கட்டுப்படுத்தும் ஒரு மையமான இடமோ அல்லது சிஇஓ போன்ற ஒருவரோ மூளைக்குள் இல்லவே இல்லை. ஆமாம், மூளை என்பது பல உப அமைப்புகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பரவலாக்கப்பட்ட வலையமைப்பு. பாத்தீங்கன்னா அதில் நான் என்ற நிலையான மாறாத ஒரு மையமோ ஆன்மாவோ நரம்பியல் ரீதியாக கிடையாது. வெவ்வேறு நரம்பியல் குழுக்கள் அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப ஆதிக்கம் செலுத்துகின்றன, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம், இப்போ நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மூளையில் அப்படி ஒரு சிஇஓ இல்லை என்றால் இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நேர் இதை ஆழ்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் கவனிப்பது யார்? நியாயமான கேள்விதான். நான் நாளைக்கு என்ன வேலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவதும் முடிவுகளை எடுப்பதும் யார்? நான் என்பது மாயை என்றால் இந்த அனுபவங்களை எல்லாம் உணர்வது யார் என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. கண்டிப்பா. இதை புரிந்து கொள்ள விழிப்புணர்வு வேறு, சுயம் வேறு என்பதை நாம் பிரிக்க வேண்டும். விழிப்புணர்வு வேறு, சுயம் வேறு, அதாவது அவேர்னஸ் அண்ட் செல்ஃப். ஆமாம், விழிப்புணர்வு என்பது ஒரு திறந்த வெளி போன்றது. அதில் எண்ணங்களும் சத்தங்களும் உணர்வுகளும் தோன்றி மறைகின்றன. ஆனால் மூளை என்ன செய்கிறது என்றால் இந்த தனித்தனி அனுபவங்களையெல்லாம் ஒன்றாக கோர்க்கிறது. கோர்த்து ஒரு கதையை உருவாக்குதா? எக்ஸாக்ட்லி. இத அனுபவிக்க ஒரு மையமான ஆள் இருக்கிறான் என்ற கதையை தானாகவே உருவாக்குகிறது. ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வினாடிக்கு 22 தனித்தனி பிரேம்கள் தொடர்ச்சியாக மிக வேகமாக நகரும்போது அது நமக்கு ஒரு முழுமையான வீடியோ போல் தோன்றுகிறதல்லவா? ஆமா, ஆனா உண்மையில் அங்க இருப்பது தனித்தனி புகைப்படங்கள் தான். அதே போலதான் மூளையின் பல்வேறு கணநேர செயல்பாடுகள் மிக வேகமாக அடுத்தடுத்து நடக்கும்போது அது இணைந்து நான் என்ற தொடர்ச்சியான ஒரு மாயையை உருவாக்குகிறது. வாவ், ரொம்ப அழகான ஒரு விளக்கம். இதை பற்றி பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் மிக அற்புதமாக நான் ஒரு வினைச்சொல் போல தெரிகிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதாவது நான் என்பது ஒரு பொருளோ நபரோ அல்ல, அது ஒரு செயல்முறை. அது ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நிகழ்வு, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. நீங்க சொல்வதை கேட்கும்போது எனக்கு இன்னொரு உதாரணம் தோன்றுகிறது. ஒரு மின்விசிறி மிக வேகமாக சுழலும் போது அது ஒரு முழுமையான வட்டமான தட்டு போல நமக்கு தெரிகிறது. ஆமா, அதனுள்ளே கைவிட்டால் அடிபட்டுவிடும் என்று நாம் விலகி நிற்கிறோம். ஆனால் அதன் வேகத்தை குறைத்தால் ஒவ்வொரு இறக்கைக்கு நடுவிலும் உள்ள காலி இடம் நமக்கு தெளிவாக தெரியும் அல்லவா? அப்போது அது ஒரு முழுமையான தட்டு இல்லை என்பது புரிந்துவிடும். மிகச்சரியான உதாரணம். தியானம் என்பதும் இதேதான் செய்கிறது. அதாவது தியானம் அந்த மின்விசிறியின் வேகத்தை குறைத்து நான் என்ற அந்த மாயத்தட்டுக்கு நடுவே உள்ள இடைவெளிகளை காண்பது போலத்தான் என்று நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த இடைவெளிகளை காணும்போதுதான் சுயம் என்பது மூளை உருவாக்கும் ஒரு பிம்பம் என்பது தெளிவாக புரியும். சரி, நான் என்பது மூளை உருவாக்கும் ஒரு மாயத் திரைப்படம் என்று நரம்பியல் ரீதியாக தெரிந்துவிட்டது. ஆனால் அதை நிஜ வாழ்க்கையில் எப்படி தளர்த்துவது? இது ஒரு நல்ல கேள்வி. வெறும் அறிவியல் உண்மையாக இல்லாமல் இது நம் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? மூலப்பொருளில் ஒரு அருமையான உருவகம் இருந்தது. நம் இருதயத்தில் ஒரு வெற்றிடம் இருப்பதாகவும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப நாம் பிறரின் அங்கீகாரத்தையும் தேடி அலைவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமா, எப்போதுமே மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்ற கவலையை விட்டுவிட்டு அந்த வெற்றிடத்தை நல்லெண்ணம், இரக்கம் என்ற செங்கற்களை கொண்டு நாமே நிரப்ப முடியும். உங்களை நீங்கள் நேசிப்பது ரொம்ப முக்கியம். சாந்தி தேவா கூறிய ஒரு மேற்கோள் சிந்திக்க வைக்கிறது. பிறர் என்னை புகழ்ந்தால் நான் ஏன் மகிழ வேண்டும்? என்னை எப்படியும் குறை கூற ஆட்கள் இருப்பார்களே. அதேபோல் பிறர் என்னை தூற்றினால் நான் ஏன் வருந்த வேண்டும்? என்னை புகழ்ந்து பேசவும் ஆட்கள் இருக்கிறார்களே. வாவ், பிறரின் மதிப்பீடுகளை தாண்டி நிற்பது எவ்வளவு சுதந்திரமானது. ஆமா, இந்த சுயம் ஏன் இப்படி நம்மை ஆட்டி படைக்கிறது? பரிணாம வளர்ச்சியில் சுயம் என்ற இந்த கட்டமைப்பு மனிதனுக்கு தேவைப்பட்டது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் வேட்டை சமூகமாக வாழ்ந்தபோது காடுகளில் விலங்குகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவும் ஒரு சமூகத்தில் யார் நண்பன் என்று பகுத்தறியவும்
நான் எனது குழு என்ற கட்டமைப்பு மூளைக்கு அவசியமாக இருந்தது. ஓ, அப்போ அது ஒரு தற்காப்பு கவசமா செயல்பட்டிருக்கு. ஆமா, ஆனால் இன்று நாம் காடுகளில் வாழவில்லை, அந்த அளவுக்கு உயிராபத்தும் இல்லை. எனவே நான் என்ற அந்த அகங்காரத்தை குறைக்க இரக்கம் மிகவும் அவசியம். இரக்கம் காட்டும்போது மூளையின் வேதியியலே மாறுகிறது. ஆ, பர்மிய தியான மையத்தில் நடந்த அந்த துறவியின் கதை இதத்தான் சொல்கிறதா? ஆமா, அந்த கழிப்பறை சுத்தம் செய்யும் துறவி கதை. அங்கு ஒரு துறவி கழிப்பறையை சுத்தம் செய்யும்போது அங்கே இருந்த ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாது என்று நினைத்து மிக மிக கவனமாக சுத்தம் செய்தாராம். தன்னுடைய அன்றாட வேலையில் ஒரு சிறு எறும்புக்கு கூட தீங்கு வரக்கூடாது என்று நினைத்ததே அவருடைய தியான நிலையை பல மடங்கு ஆழமாக்கியது என்று படித்தேன். அதுதான் இரக்கத்தின் சக்தி. தன்னுடைய வசதிக்காக ஒரு சிறிய உயிரை கூட துன்புறுத்தக்கூடாது என்ற அந்த உணர்வு நான் என்ற அகங்காரத்தின் சுவர்களை உடைத்து விடுகிறது. இது கேட்பதற்கே ரொம்ப அமைதியா இருக்கு. அதே போலதான் கட்டுரையாளர் காட்டில் ஒரு அணிலின் மீது ஏற்பட்ட ஆழமான அன்பை பற்றியும் பகிர்கிறார். அந்த அணிலை பார்த்தவுடன், அதுவும் தன்னைப் போல் வாழத் துடிக்கும் ஒரு உயிரி, அதற்கு தனியாக பெயரோ நான் என்ற எண்ணமோ இல்லை, அது இயற்கையின் ஒரு அங்கம் என்ற உணர்வு எழுகிறது. இந்த இரக்கம்தான் நம்மை பிரபஞ்சத்தோடு நேரடியாக இணைக்கிறது இல்லையா? கண்டிப்பா. இத கேட்கும்போது நேரான உங்களுக்கும் அந்த ஆழமான அமைதி புரிந்திருக்கும் என நம்புகிறேன். நீங்கள் சுவாசிக்கும் காற்றுக்கும் உங்களுக்கும் மட்டுமல்ல, பல மில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள பால்வீதிக்கும் உங்களுக்கும் ஆழமான தொடர்பு இருக்கிறது. உங்களை உருவாக்கிய அதே அணுக்கள்தான் அந்த நட்சத்திரங்களையும் உருவாக்கியுள்ளன. நீங்கள் வானத்தின் மீது நடக்கிறீர்கள், ஏனென்றால் நீங்களே வானமாக இருக்கிறீர்கள் என்ற வாக்கியம் என்னை மிகவும் கவர்ந்தது. ரொம்ப ஆழமான உண்மை அது. நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு துளி அல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே நமக்குள் சுருங்கி இருக்கிறது என்ற உணர்வு நமது அன்றாட பிரச்சனைகளின் சுமையை குறைக்கிறது. சுயம் கரையும்போது பிரபஞ்சம் விரிகிறது. எக்ஸாக்ட்லி. இது வெறும் தத்துவம் அல்ல, இதுதான் பிரபஞ்சத்தின் இயற்பியல் உண்மை. ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு முரண்பாடு தோன்றுகிறது. என்ன முரண்பாடு? இவ்வளவு நேரம் மனதை அமைதியாக்குவதைப் பற்றியும் நான் எனது என்ற அகங்காரத்தை விட வேண்டும் என்றும் பேசினோம். சுயம் என்பதே ஒரு மாயை என்றோம். ஆனால் அடுத்ததாக நாம் பேசப்போகும் தலைப்பு மூளைக்கான ஊட்டச்சத்து. ஆமா, பிரெயின் நியூட்ரிஷன். திடீரென்று என் மூளை, எனக்கான வைட்டமின்கள், உணவு முறை என நாம் சுயநலமாக சிந்திக்கப் போகிறோம். மூளை என்ற இந்த ஹார்ட்வேரை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அதீத கவனம் செலுத்துவது மீண்டும் அந்த சுயம் என்ற வலைக்குள் விழுவது போல இல்லையா? வாவ், இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு முரண்பாடு போல் தெரியலாம். ஆனால் உங்களை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்வதுதான் உண்மையான பணிவின் தொடக்கம் என்று உளவியலாளர்கள் கூறுகிறார்கள். ஓ, உங்களை நீங்களே கவனித்துக் கொள்வது பணிவா? அது எப்படி? பாத்தீங்கன்னா, மூளை எப்போது பாதுகாப்பற்றதாக உணர்கிறதோ, எப்போது பசியாலோ ஊட்டச்சத்து குறைபாட்டாலோ அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறதோ, அப்போதுதான் நான் என்ற அகங்காரம் தற்காப்பிற்காக கொடூரமாக தலை தூக்குகிறது. ஓஹோ, மூளைக்கு ஆபத்துன்னு வந்தாதான் இந்த ஈகோ வெளியே வருதா? ஆமாம். உயிரியல் ரீதியாக உங்கள் மூளை தவிப்பில் இருக்கும்போது உங்களால எப்படி இரக்கத்தை காட்ட முடியும்? எனவே மூளைக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்தை கொடுத்து அதை அமைதியாக வைத்துக் கொள்வது அந்த உயிரியல் அச்சுறுத்தலை குறைத்து அகங்காரத்தை தளர்த்தவே செய்யும். அதாவது நீங்கள் உங்கள் மூளையை பராமரிப்பது நான் என்ற கர்வத்திற்காக அல்ல, அந்த நான் என்ற மாயையை அமைதியாக கடந்து செல்வதற்காக தான். எக்ஸாக்ட்லி. மிக தெளிவான ஒரு விளக்கம். மூளை பாதுகாப்பாக உணர்ந்தால் அது சுயம் என்ற தற்காப்பு ஆயுதத்தை கீழே போட்டுவிடும். அப்படியென்றால் அந்த ஹார்ட்வேரை சரி செய்யும் தரவுகளை பற்றி விரிவாக பார்ப்போம். சர்க்கரை எப்படி நம் மூளையின் ஹிப்போ கேம்பஸை பாதிக்கிறது என்று மூலப்பொருளில் உள்ள தரவுகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. பலரும் சர்க்கரை மூளைக்கு ஆற்றல் தரும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆமா, ஆனா அது எப்படி நினைவாற்றலை கெடுக்கிறது? சர்க்கரை மூளைக்கு தேவைதான். ஆனால் நாம் இன்று உண்ணும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை இரத்தத்தில் நேரடியாக கலந்து மூளைக்கு செல்லும்போது அது மூளையில் அதீத வீக்கத்தை, அதாவது நியூரோ இன்ஃப்ளமேஷனை உருவாக்குகிறது. நியூரோ இன்ஃப்ளமேஷன், ஓகே. குறிப்பாக நினைவுகளை சேமிக்கும் மையமான ஹிப்போகேம்பஸ் பகுதி இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது மூளையின் செல்களுக்கு இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை உருவாகிறது. ஓ, அதனால செல்கள் ஆற்றலை எடுத்துக்கொள்ள முடியாம திணறுகின்றனவா? ஆமாம், புதிய நினைவுகளை சேமிக்கும் அதன் திறன் மங்கிவிடுகிறது. இதனாலதான் அதிக சர்க்கரை உட்கொள்வது மூளையின் செயல்பாட்டை மந்தமாக்குகிறது. அதேபோல் குளூட்டன் உள்ள கோதுமை பொருட்கள் மற்றும் பால் பொருட்கள் பற்றியும் எச்சரிக்கிறார்களே. இவை மூளையில் வீக்கத்தை ஏற்படுத்துவதோடு பார்க்கின்சன் போன்ற நோய்களின் அபாயத்தையும் அதிகரிக்கின்றன என்று படித்தேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இது எப்படி குடலிலிருந்து மூளைக்கு செல்கிறது? குடலுக்கும் மூளைக்கும் வேகஸ் நரம்பு மூலம் நேரடி தொடர்பு உள்ளது. இத கட் பிரெயின் ஆக்சிஸ் என்பார்கள். குளூட்டன் மற்றும் சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பால் பொருட்கள் குடலில் அழற்சியை ஏற்படுத்தும் போது அந்த வீக்கத்தின் சமிகைகள் நேராக மூளைக்கு செல்கிறதா? ஆமா, ரத்தம் மற்றும் நரம்புகள் மூலமாக மூளையை சென்றடைகின்றன.
மூளையின் சப்ஸ்டான்ஷியா நிக்ரா என்ற பகுதிதான் டோபமைனை உற்பத்தி செய்கிறது. இந்த வீக்கம் நீண்ட காலம் தொடரும்போது அது டோபமைன் உற்பத்தி செய்யும் செல்களை அழித்து பார்க்கின்சன் போன்ற நடுக்க நோய்களுக்கு வழிவகுப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இது ரொம்பவே அதிர்ச்சியான தகவல். அப்படியென்றால் எதை தவிர்க்க வேண்டும் என்று பார்த்துவிட்டோம். எதை சேர்க்க வேண்டும்? மூளையின் நரம்பிய கடத்திகள் சரியாக உற்பத்தியாக வைட்டமின் B6 மற்றும் ஃபோலிக் ஆசிட் அவசியம் என்கிறார்கள். கண்டிப்பா. இவை மூளைக்குள் எப்படி வேலை செய்கின்றன என்று பார்த்தால், மூளையில் நடக்கும் மெத்திலேஷன் என்ற ஒரு வேதியியல் செயல்முறைக்கு இவைதான் அடிப்படை. மெத்திலேஷன் என்றால் என்ன? ஒரு மூலக்கூறில் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்களை சேர்க்கும் ஒரு ஸ்விட்ச் போன்றது இது. இந்த ஸ்விட்ச் ஆன் ஆனாதான் நமது DNA தகுந்த புரதங்களை உருவாக்க முடியும். ஓஹோ. மேலும் மூளை தனக்கு தேவையான செரட்டோனின், டோபமைன் போன்ற நரம்பிய கடத்திகளை உற்பத்தி செய்வதற்கும் இந்த மெத்திலேஷன் ஸ்விட்ச் அவசியமாகிறது. இந்த வைட்டமின்கள் குறைந்தால் மூளையின் தகவல் தொடர்பு அடியோடு முடங்கிவிடும். அடுத்ததாக ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள். மீனெண்ணெயில் கிடைக்கும் DHA மற்றும் EPA குறைந்தது 500 மில்லிகிராம் அளவிலாவது தினமும் உணவில் சேர வேண்டும் என்கிறார்கள். கொழுப்பு மூளைக்கு ஏன் இவ்வளவு அவசியம்? நமது மூளையின் பெரும் பகுதி கொழுப்பால் தான் ஆனது. மூளை செல்களின் வெளிப்புறச் சவ்வுகள் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்க இந்த ஒமேகா-3 மிகவும் அவசியம். அப்போ அந்த சவ்வுகள் நெகிழ்வாக இருந்தாதான் தகவல் பரிமாற்றம் சரியாக நடக்குமா? ஆமா. நரம்பிய கடத்திகள் ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு எளிதாக பயணிக்க முடியும். ஒமேகா-3 குறையும் போது மூளை செல்கள் இறுகி விடுகின்றன, தகவல் பரிமாற்றம் தாமதமாகிறது. இதுவே மனச்சோர்வுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது. அந்த வைட்டமின் இ பற்றிய குறிப்பு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நாம் கடைகளில் வாங்கும் பெரும்பாலான வைட்டமின் இ மாத்திரைகளில் ஆல்ஃபா டோகோஃபெரால் தான் இருக்கிறதா? ஆமா. ஆனா மூளைக்கு உண்மையாக தேவையானது உணவில் இயற்கையாக கிடைக்கும் காமா டோகோஃபெரால். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு மிக நுணுக்கமான அறிவியல் உண்மை. ஆல்ஃபா டோகோஃபெரால் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் சார்ந்த நச்சுகளை அழிக்கிறது. இதுவும் நல்லதுதான். ஆனால் மூளைக்குள் நடக்கும் வளர்சிதை மாற்றங்களால் நைட்ரஜன் சார்ந்த சில ஆபத்தான நச்சுக்கள் உருவாகின்றன. ஓ, இந்த நைட்ரஜன் நச்சுக்கள் மூளை செல்களை கடுமையாக தாக்குமா? கண்டிப்பா. இந்த நைட்ரஜன் நச்சுகளை செயலிழக்க செய்யும் திறன் ஆல்ஃபா வகைக்கு இல்ல. அதற்கு காமா டோகோஃபெரால் தான் தேவை. இதுதான் மூளை செல்களை அழிவிலிருந்து பாதுகாத்து அல்சைமர் நோயின் அபாயத்தை கணிசமாக குறைக்கிறது. அப்போ மாத்திரைகளாக இல்லாம வால்நட் போன்ற கொட்டைகள் மூலம் இயற்கையாகவே வைட்டமின் ஈயை பெறுவது சிறந்தது, சரியா? ரொம்ப சரி. இது தவிர நமது மனநிலையை தீர்மானிக்கும் நரம்பிய கடத்திகளை நேரடியாக ஊக்குவிக்கும் சில சப்ளிமெண்ட்ஸ் பற்றியும் குறிப்புகள் உள்ளன. 5-HTP, L-டைரோசின் மற்றும் ஹூப்பர்சின் A போன்றவை எப்படி வேலை செய்கின்றன? நமது உடல் செரோட்டோனினை உற்பத்தி செய்ய டிரிப்டோஃபான் என்ற அமினோ ஆசிட்டை பயன்படுத்துகிறது. அதன் அடுத்த கட்டம்தான் இந்த 5-HTP. இதை எடுத்துக்கொள்ளும்போது மூளை அதை நேரடியாக மகிழ்ச்சிக்கான செரோட்டோனினாக மாற்றிக்கொள்கிறது. ஓகே. அதேபோல L-டைரோசின் என்பது டோபமைன் மற்றும் கவனத்தை கூர்மையாக்கும் நார் எபனெஃப்ரின் ஆகியவற்றை உருவாக்குவதற்கான நேரடி மூலப்பொருள். அந்த ஹூப்பர்சின் A மூளையில் எப்படி வேலை செய்கிறது? அது நேரடியாக நரம்பிய கடத்திகளை உருவாக்குவது இல்லை. நினைவாற்றலுக்கு அசிட்டைல்கோலின் மிக அவசியம். ஆனால் மூளையில் உள்ள ஒரு என்சைம் உருவாகும் அசிட்டைல்கோலினை உடனுக்குடன் அழித்துவிடும். அடப்பாவமே. ஆமா. ஹூப்பர்சின் A அந்த அழிக்கும் என்சைமை தடுத்து நிறுத்துகிறது. இதனால் அசிட்டைல்கோலின் மூளையில் அதிக நேரம் தங்கியிருந்து நினைவாற்றலை கூர்மையாக்குகிறது. ஆனால் இவற்றை மருத்துவர் ஆலோசனையோடு மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். கண்டிப்பா நேயர்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மிகச்சிறப்பான தகவல்கள். ஆக நேரான உங்களுக்கு இன்றைய ஆழமான அலசல் மூலம் ஒரு தெளிவான சித்திரம் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆமாம். தியானத்தின் மூலம் கவனச்சிதறல்களை அழையாத விருந்தாளிகளைப் போல் எப்படி வரவேற்று வழி அனுப்புவது, அதன் மூலம் மூளையின் டோபமைனை எப்படி அதிகரிப்பது என்று பார்த்தோம். அதோடு நிக்காம நான் என்ற மாயையை பற்றியும் பேசணும். ஆமா, நம்மை ஆட்டிப்படைக்கும் நான் என்ற எண்ணம் மூளை உருவாக்கும் ஒரு 22 பிரேம் மாய யூனிகார்ன் தான். அங்கு மையமான ஒரு CEO இல்லை என்பதை புரிந்து கொண்டோம். அந்த மாயையை தளர்த்தி பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைய இரக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதையும் உணர்ந்தோம். இறுதியில் இந்த மாற்றங்கள் அனைத்தும் சாத்தியமாக நம் மூளையின் வேதியியல் கட்டமைப்பு எப்படி தயாராக இருக்க வேண்டும், சர்க்கரை மற்றும் குளுட்டனை தவிர்த்துவிட்டு எந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்களை தர வேண்டும் என்பதையும் தெளிவாக கண்டறிந்தோம். ரொம்ப அழகா சுருக்கி சொல்லிட்டீங்க. விடைபெறுவதற்கு முன் நேயர் தாமாகவே சிந்திப்பதற்கான ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. நான் அல்லது சுயம் என்பது பல லட்சம் வருடங்களாக மனிதன் காடுகளில் காட்டு மிராண்டிகளிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் உயிர் வாழ உதவிய ஒரு பரிணாம தற்காப்பு ஆயுதம் என்று இன்று பார்த்தோம். ஆமா. ஆனால் எந்த விதமான நேரடி உயிராபத்தும் இல்லாத, அதே சமயம் அதிக தகவல்கள் நிறைந்த இந்த நவீன காலத்தில் நம்முடைய அதீத மன அழுத்தம்
மற்றும் பதற்றத்திற்கு உண்மையான காரணம் என்னவாக இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. பரிணாம வளர்ச்சியில் எப்போதோ காலாவதியான இந்த சுயம் என்ற ஆயுதத்தை நாம் காடுகளை விட்டு வெளியேறிய பிறகும் இன்னும் இறக்கி வைக்காமல் தேவையில்லாமல் சுமந்து கொண்டிருப்பதுதானா? வாவ்! அப்படியென்றால் தியானமும் சரியான மூளை உணவு முறையும் மனித இனத்தின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கான திறவுகோலாக இருக்குமா? இதை நேரான நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். இது நிச்சயம் பல நாட்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. காலாவதியான ஆயுதங்களை சுமந்து கொண்டிருக்கிறோமா என்பது மிகச்சிறந்த சிந்தனை. நாம் இன்று விவாதித்த உண்மைகள் உங்களை நான் என்ற மாயையிலிருந்து விடுவித்து பிரபஞ்சத்தோடு ஒரு புதிய தொடர்பை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை சந்திக்கிறோம்.